ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்குமே தினமும் பல விஷயங்கள் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்திட்டு தான் இருப்போம். என்ன சாப்பிடணும், எவ்வளோ அளவுக்கு தண்ணி கொடுக்கணும், எந்த நேரத்தில் எந்த உணவு சாப்பிடணும், எந்த உணவு சாப்பிடக்கூடாது, என்னென்ன வேலை செய்யலாம், என்னென்ன வேலை செய்யக்கூடாது, இது மாதிரியான பல கேள்விகள் ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் பலரும் கவனிக்க மறக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் தூங்கக்கூடிய முறை அப்படிங்கிறது. நம்ம தூங்கக்கூடிய பொசிஷன் அப்படிங்கிறது உண்மையிலேயே குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது பலருடைய சந்தேகம் அப்படிங்கிறது. இதற்கு பதில் அளிக்கக்கூடிய விதமாக தான் இன்றைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக உங்களுக்கு புரியும். முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. கர்ப்பத்தோடைய முதல் 3 மாதங்களில் பெரும்பாலும் எந்த நிலையில் வேணாலும் நீங்கள் தூங்கலாம், பெரிய பிரச்சனைனா இருக்காது. ஆனால் குழந்தை வளர வளர கர்ப்பப்பையும் எடையும் உங்களுடைய எடையும் குழந்தையோட எடையும் அதிகரிக்கும். குறிப்பாக 2வது அண்ட் 3வது இந்த 3 மாதங்களில் தூங்கக்கூடிய நிலை ரொம்பவும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதாவது 2nd ட்ரைமஸ்டர் 3rd ட்ரைமஸ்டரில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கர்ப்பப்பை பெருசாகிறப்ப வயிற்றுடைய பின்னால் இருக்கக்கூடிய பெரிய இரத்த நாளம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு 2க்குமே பிளட் சர்க்குலேஷனை கொண்டு போகக்கூடியது. அதில் அழுத்தம் அப்படிங்கிறதே ஏற்படும். இதனால் தாயோடைய உடம்புல இரத்த ஓட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப நேரமாக மல்லாந்து படுக்காதீங்க, அப்படி படுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணங்கிறது இதுதான். உங்களுக்கு கரெக்டாக அந்த கர்ப்பப்பைக்கு பின்னாடி பகுதியில் உங்கள் முதுகு தண்டுவடத்துக்கிட்ட ஒரு நெத்த நாளம் அப்படிங்கிறது போகும். அதுதான் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒரு பாண்ட் அப்படிங்கிறது. அதுதான் குழந்தைக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கக்கூடியது. அதில் அர்த்தம் ஏற்படக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குறிப்பாக கர்ப்பமாக இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே நீங்கள் கர்ப்ப காலகட்டத்தில் மல்லாந்து அதிகமாக படுக்காதீங்க. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் எப்படி வேணால் படுக்கலாம். அது உங்கள் குழந்தைய பெரிதளவில் பாதிக்காது. படுக்கிறத தவிர்த்து நீங்கள் எந்த பொசிஷனில் வேணால் படுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2nd ட்ரைமஸ்டர் 3rd ட்ரைமஸ்டர் எல்லாத்துலேயுமே நீங்கள் இடது பக்கமாக படுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைட் ஸ்லீப்பு கம்பல்சரி தேவை அப்படின்னு சொல்லி உங்கள் டாக்டரே சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் இடது பக்கமாக தான் தூங்க சொல்கிறீங்க அப்படின்னு. இடது பக்கமாக படுத்து தூங்குறப்ப கர்ப்பப்பைக்கும் நஞ்சு கொடிக்கும் செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீராக போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். குறிப்பாக இதனால் உங்கள் குழந்தைக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் போகும். அதே மாதிரி ப்ரோட்டீன், நியூட்ரிஷன்ஸ், இந்த சப்ளைஸ் எல்லாமே கரெக்டாக தங்குதடை இல்லாமல் போகும். இது எல்லாத்த விட தாயோடைய சிறுநீரகங்களில் சீராக இயங்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறுநீரகங்களில் நீங்கள் மல்லாந்து படுக்கிறதுனால ஒருவித அழுத்தம் போகும். இதனால் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரும். ஒழுங்காக உங்களுக்கு தூங்கின மாதிரியான தூக்கமே இருக்காது. டிஸ்டர்ப் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட உங்கள் உடம்புல நீர் தேங்குறது இல்லை கால் வீக்கம் ஏற்படுறது, இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு லெஃப்ட் சைட் ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு டவுட் உங்களுக்கு வரும், அப்போ லெஃப்ட் சைடே தான் தூங்கணுமா, அப்போ ரைட் சைட்லாம் தூங்கக்கூடாதா, தூங்கினா குழந்தைக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் வலது பக்கமாகவும் தாராளமாக தூங்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் சைடில் நீங்கள் படுக்கிறது, அதாவது இடது பக்கமாக படுக்கிறது அதிகமாக பயன்படுத்துங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் கர்ப்ப காலகட்டத்தில் லெஃப்ட் சைடு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தூக்கத்தில் தெரியாமல் மலாந்து படுத்துட்டேன், இப்போ என்ன செய்கிறது, குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதுக்காண்டினா நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம தூக்கத்தில் உடலுடைய நிலையை கட்டுப்படுத்த முடியாது. கண் விழிச்சு இருக்கிறப்ப, நீங்கள் கான்சியஸாக இருக்கிறப்ப, எப்போ நீங்கள் கான்சியஸ் ஆனாலும் உங்களோட பொசிஷனை லெஃப்ட் சைடாக மாற்றிக்கோங்க. நம்ம தெரியாமல் மல்லாந்து படுத்துட்டோமே, குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், அந்த மாதிரியான மன அழுத்தத்துக்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகாதீங்க. அது இயல்பான ஒரு விஷயம், நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. கான்சியஸ் எப்போ வருதோ அப்போக்கின்னு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கர்ப்பிணிகளுக்கு நல்லா தூக்கம் கிடைக்கணும் அப்படின்னா சில டிப்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கால்களுக்கு நடுவில் ஒரு மென்மையான தலையணை அப்படிங்கிறது வச்சுட்டு படுங்க. இது வயிற்றுக்கு கீழே சிறிய தலையணையை வைக்கிறதுனாலையும் அண்ட் வயிற்றுடைய எடையை குறைவாக உணரப்படுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களோட 2 கால்களுக்கு இடையில ஒரு பில்லோ வச்சுட்டு படுக்கிறதுனால உங்களோட வெயிட் அப்படிங்கிறது, அதாவது வயிற்றோட வெயிட் அப்படிங்கிறது குறைவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதுகுக்கு பின்னாடி தலையணை வச்சு படுங்க. இது உங்களுடைய 2nd 3rd ட்ரைமஸ்டரில் தெரியாமல் கூட மல்லாந்து படுக்கிறது அந்த மாதிரியான ஃபீலுக்கு கொண்டு போகாமல் இருக்கும். ஏன்னா பில்லோ இருக்கிறதுனால மல்லாந்து படுக்கிறது அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் அப்படி தூங்குறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது.
குறிப்பாக அதிகமாக சாப்பிடாம, அதாவது ஒரு நல்ல ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்டு நல்ல டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. வேக வச்ச உணவுகளை எடுத்துக்கோங்க. அதுவும் 7 மணிக்குள்ளே முடிச்சிடுங்க. நைட்டு எப்போவுமே சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி வாக்கிங் போங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போங்க. இது டைஜஷன் ப்ராப்ளம் வராமல், நெஞ்செரிச்சல் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதே போல் நைட்டு அன்வான்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. வயிறு முட்டவும் சாப்பிடாதீங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் சாப்பிட்டு படுங்க. தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். குறிப்பாக உங்களோட கர்ப்ப காலகட்டத்தில் காஃபி, டீ இது எல்லாமே அதிகமாக உங்களுடைய உணவில் இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் காஃபி, டீயை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் அப்சர்வ் ஆகிறத கம்மி பண்ணக்கூடியது. அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நைட் நேரத்தில் ஏதாவது நீங்கள் டீ, காஃபி குடிக்கிற ஹேபிட் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்னையோட ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதோட நீங்கள் தினமும் ஒரே நேரத்தில் தூங்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமிங்கில் தூங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். வேகமாக தூங்குறதுக்கும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நைட் சமயத்தில் நிறைய பேருக்கு ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே நீங்கள் கரெக்டாக 8 மணினா 8 மணிக்கே தூங்க போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் உங்கள் உடம்பே அந்த டைம் வந்தாலே தூக்கம் வரக்கூடிய அளவுக்கு மாறிடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிறது அவசியம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது தூங்கும்போதோ இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ தலை சுற்றல், மூச்சு திணறல், நெஞ்சு வலி வருது, இல்லைனா குழந்தையோட அசைவு வழக்கத்தை விட குறைவாக இருக்குது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் உடனே டாக்டர்கிட்ட போயிடுங்க. சும்மா ஸ்ட்ரெஸ் ஆகி கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், குழந்தையோட அசைவு வந்துடும், இந்த மாதிரி எதுவும் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. உங்களுக்கு நெஞ்சு வலி வந்தாலும் சரி, கார்டியாக் ஆக்டிவிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது மகப்பேறு டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். இல்லை அப்படின்னா எப்பவும் ரொட்டீனாக பார்க்கக்கூடிய டாக்டர்கிட்ட கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இறுதியாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட கர்ப்பமும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒருவருக்கு எல்லா ஆலோசனையும் பொருந்தோம் அப்படின்னா சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒருத்தவங்களுடைய ப்ரெக்னன்சியில் பெட் ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க ரொம்ப நார்மலாக தான் இருப்பாங்க. அவங்க ப்ரெக்னன்சியில் எல்லா வெயிட் தூக்குறது, ட்ராவல் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. நார்மலாக எல்லாமே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதுக்கு காரணங்கிறது நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி உங்கள் உடம்புல உயர் ரத்த அழுத்தம் சொல்லக்கூடிய பிபி, நீரிழிவு நோய் அதாவது சுகர், இல்லை நீங்கள் ட்வின்ஸ் பேபியாக இருக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது சர்விக்கல் ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறப்ப நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். ஏன்னா கர்ப்ப காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்குமே எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறது ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதனால் எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு உணவு சாப்பிட்றதா இருந்தாலும் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு அண்ட் அந்த லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும். உங்களை மாதிரி நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வீடியோ போகும். ஹைப் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு கீழே சில ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான ரெகுலர் ப்ரெக்னன்சி டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.